ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் சிவிக்ஸில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது செகண்ட் பார்ட். இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா வைஸ் பிரசிடெண்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவர். தி வைஸ் பிரசிடெண்ட் ஆக்குபைஸ் தி செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் தி கண்ட்ரி. நம்ம நாட்டில் இரண்டாவது உயர்ந்த பதவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். முதல் உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர். He is accorded a rank next to the president. குடியரசுத் தலைவருக்கு அடுத்த உயர்ந்த பதவி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு தான். தி ஆஃபீஸ் மாடல்ட் ஆன் தி லைன்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட். அதாவது இந்த பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போல உருவாக்கப்பட்டுச்சு. ஆர்டிகிள் 63 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகிள் 63 வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லுது, அதாவது துணை குடியரசுத் தலைவர் பற்றி. திஸ் ஆஃபீஸ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் டு மெயின்டைன் தி பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்டேட். குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் ஆஸ் பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். He should be a citizen of India. அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். He must have completed the age of 35 years. அவருக்கு 35 வயசு முடிஞ்சிருக்கணும். He must not hold any office of profit under the union, state or local government. அதாவது மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம், அதாவது சேலரி பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. He should have the other qualification required to become a member of the Rajya Sabha. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க என்ன தகுதிகள்லாம் வேணுமோ அந்த தகுதியெல்லாம் துணை குடியரசுத் தலைவர் போட்டியிடுவதற்கு வேணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் மற்றும் பதவி காலம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Article 66(1) The Vice President, like the President, is elected not directly by the people, but the method of indirect election. He is elected by the members of an electoral college consisting of the member of both the houses of a parliament. அதாவது Article 66(1) என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட் மாதிரியே வைஸ் பிரசிடென்ட்க்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டு ஹவுசஸ்ல இருக்கிற மெம்பர்ஸும் ஓட்டு போட்டு தான் வைஸ் பிரசிடென்ட்டையும் தேர்ந்தெடுப்பாங்க. தி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் இஸ் 5 years. அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். His office may terminated earlier than the fixed term either by resignation, death or by removal. இந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி பதவி காலம் முடியறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குன்னா ரெசிக்னேஷன், பணி துறப்பு, டெத், அதாவது அவர் இறந்துட்டாலோ இல்லைன்னா ரிமூவல், பணி நீக்கம். இந்த காரணங்களால 5 வருஷம் பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே பதவி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. He is eligible for re-election. இவர் திரும்பவும் துணை குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடுவதற்கு தகுதி உள்ளவராக இருப்பாங்க. The Constitution does not provide a mechanism of succession to the office of the Vice President. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் நீட்டிப்பை பற்றி எதுவும் சொல்லலை. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ராஜ்யசபாவுடைய டெபுட்டி சேர்மன் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகள் எல்லாம் ஒரு புதிய துணை குடியரசுத் தலைவர் வரும் வரைக்கும் கவனிப்பாங்க. நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் தி பிரசிடென்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். துணை குடியரசுத் தலைவரை எப்போ பதவி நீக்கம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மக்களவையோட ஒப்புதல், மக்களவைனா லோக்சபாவுடைய ஒப்புதல், மாநிலங்களவையோட பெரும்பான்மை, அதாவது ராஜ்யசபாவுடைய மெஜாரிட்டி, இதுல தீர்மானம் நிறைவேற்றி துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இப்படி தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 14 நாட்களுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கணும். இது மூலயமா தான் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். ஃபங்க்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். The Vice President is ex officio chairman of the Rajya Sabha. மாநிலங்களவையுடைய தலைவரா யார் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான்.
இவருடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், he regulates the proceeding of the houses. அதாவது மாநிலங்களவையோட நடவடிக்கைகள் எல்லாம் இவர் முறைப்படுத்துவார். he decides the order of the houses. மாநிலங்களவையோட ஒழுங்கு முறைகளை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். decides the admissibility of a resolution or question. மாநிலங்களவையில தீர்மானம் இல்ல கேள்வியை அனுமதிப்பது துணை குடியரசுத் தலைவர். he suspends or adjourns the house in the case of a grave disorder. அதாவது மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது அவையில நடந்துச்சுன்னா அந்த அவையை ஒத்தி வைக்கவோ இல்ல முடிவுக்கு கொண்டு வரவோ துணை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. he issues a direction to various committees on matters relating to their functions. அதாவது குழுக்கள், கமிட்டிஸ், குழுக்கள் அதனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக இவர் அந்த குழுக்கு டைரக்ஷன், வழிமுறையெல்லாம் இவர் தான் சொல்லுவார். when the president is unable to discharge his duties due to illness or absence from the country, he attends to the function of the president. குடியரசுத் தலைவர் உடல்நிலை குறைவாலையோ இல்ல வெளிநாட்டுக்கு எங்கேயாவது சென்றிருந்தா குடியரசுத் தலைவருடைய பணிகள் எல்லாம் யார் கவனிப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். when the president is unable to do so due to sickness or the post of a president become vacant due to resignation, death or removal by impeachment, the vice president can act as a president for a maximum period of 6 months. குடியரசுத் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலோ இல்ல அவர் ரிசைன் பண்ணிட்டாலோ இல்ல இறந்துட்டாலோ இல்ல இம்பீச்மெண்ட் மூலமா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செஞ்சிருந்தாலோ வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டோட வேலையெல்லாம் கவனிப்பாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 6 மாதம் காலம் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோடைய ஒர்க்கை பார்க்கலாம். மேக்ஸிமம் டைம் 6 months. Do you know caste voting? According to Article 100 of the Constitution, the Vice President can only cast his vote when there is a tie over in the Rajya Sabha. அதாவது மாநிலங்களவையில் சட்ட மசோதா ஏதாவது நிறைவேற்றும் போது வாக்கெடுப்பு சமநிலையில இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 100 பிரகாரம் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். So, Vice President using his discretion power cast his vote in favor or against the bill. No member have any right to oppose his decision. அதாவது அவர் இந்த வாக்கெடுப்புக்கு ஆதரவாகவும் வாக்களிக்கலாம் இல்ல எதிர்த்தும் வாக்களிக்கலாம். இதை யாரும் கேள்வி கேட்கவோ இல்ல இதை எதிர்க்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. Next, do you know if the post of the president and vice president lie vacant, Chief Justice of India work as a president. அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இவங்களுடைய பதவி ஒரே சமயத்துல காலியா இருக்கும் பட்சத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருடைய பணிகள் எல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1969 ஆண்டு நடந்திருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் எம் இதயத்துல்லா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் பத்தி உள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஆர்டிகல் 53. ஆர்டிகல் 53 பார்த்தீங்கன்னா தி எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் தி பிரசிடென்ட். சட்டப்பிரிவு 53 பிரகாரம் குடியரசுத் தலைவர் தான் நேரடியாவோ இல்ல அவருடைய ஆபீசர்ஸ் மூலியமாவோ மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள்லாம் குடியரசுத் தலைவர் கிட்ட தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 53(2) lays down the supreme command of the defense force of the union shall be vested in the president and the exercise thereof shall be regulated by law. அதாவது ஆர்டிகல் 53(2) பிரகாரம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பாதுகாப்பு படை தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இவர் தான் சட்டத்தின்படி இராணுவத்தை வழி நடத்துவார். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 என்ன சொல்லுதுன்னா the president may for violation of the constitution be removed from office by impeachment. சட்டப்பிரிவு 61 பிரகாரம் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் போது அவர் பதவியில இருந்து நீக்கம் செய்யப்படலாம்.
Next, Article 63. The Constitution provides for a Vice President of India. சட்டப்பிரிவு 63 பார்த்தீங்கன்னா நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லியிருக்கு. Article 66 subpart 1ல the Vice President like the President is elected not directly by the people but the method of indirect election. Article 66 subpart 1 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரை போலவே துணை குடியரசுத் தலைவரும் நேரடியான தேர்தல் இல்லாம மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதாவது லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. Article 72 confers on the President power to grant pardons, reprieves, respites or remission of punishment or to commute the sentence of any person convicted of an offense. சட்டப்பிரிவு 72 என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவருடைய ஒருவருடைய தண்டனையை குறைக்கவோ இல்லை ஒத்திவைக்கவோ இல்லை தண்டனையிலிருந்து விடுவிக்கவோ இல்லை மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான். இது என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 72. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 77. எவ்ரி எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் தி யூனியன் ஷால் பி டேக்கன் இன் தி நேம் ஆஃப் தி பிரசிடென்ட். சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பெயரால தான் மேற்கொள்ளப்பட வேணும் அப்படின்னு சொல்லுது. என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 77. ஆர்டிக்கல் 352 பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை தான் சட்டப்பிரிவு 352. இது வரைக்கும் நம்ம நாட்டில் 3 தடவை தேசிய அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. எந்த வருஷம்னா 1962, 1971, 1975. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சினா மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. மாநில அவசர நிலை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் தான் அதிக தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவைனா 9 times. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 360. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் நம்ம நாட்டில் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. ஆர்டிக்கல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிக்கல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிக்கல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 361 சப்பார்ட் 1. The president or the governor of a state shall not be answerable to any court. அதாவது குடியரசுத் தலைவரோ இல்ல மாநில ஆளுநரோ எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 100. ஆர்டிக்கல் 100 என்னன்னா காஸ்ட் ஓட்டிங். அதாவது மாநிலங்களவையில் ராஜ்யசபால ஏதாவது மசோதா நடைபெறும் போது வாக்கெடுப்பாங்க. இந்த வாக்கெடுப்பு சமநிலையில இருக்கும்போது ஒரு வாக்கு மட்டுமே தேவை அப்படிங்கிற நிலையில துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் 100 பிரகாரம் ஓட்டு போடுவாங்க. இந்த ஓட்டு அந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் இருக்கலாம் இல்ல எதிர்த்தோ இருக்கலாம். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அதுதான் இந்த காஸ்ட் ஓட்டிங் அப்படிங்கிறது. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூ.